குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். இன்றைக்கி நம்பர் சிஸ்டத்தில் பாருங்கள், ஒரு சின்ன கணக்கு. த ரேஷியோ ஆஃப் த ப்ரெசண்ட் ஏஜஸ் ஆஃப் சீதா அண்ட் ஹர் சன். சீதா அவருடைய மகனுடைய ஏஜ் ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5:2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 7 years hence, 7 வருஷம் கழித்து த ரேஷியோ வில் பி 2:1. அந்த எப்படி ரேஷியோ வருதுன்னா 2:1 மாறி போயிடுது. வாட் வாஸ் த ஏஜ் ஆஃப் சீதா when her son was born? அப்போ மகன் பிறக்கும்போது சீதாவுடைய வயசு என்ன அப்படிங்கிறாங்க. இப்போ பாருங்கள், இது 5:2 அப்படின்னா இது 5 மடங்கு. சீதாவுடைய வயசு 5 மடங்கு, அவங்க பையனுடைய வயசு 2 மடங்கு. அப்போ இது 5x, இது 2x அப்படின்னு வரும். எக்ஸ் நாம் இதை கண்டுபிடிக்கணும். அதே 7 வருஷம் கழிச்சு அப்படிங்கும்போது அவங்களுடைய வயசு என்ன வரும்? இது 5x + 7. 7 வருஷம் கழிச்சு அப்படிங்கும்போது 5 வருஷம் கூடி 7 வருஷம் கூடி போயிடும். அப்போ 5x + 7 ஈஸ்ட்டு இது என்னாகும்? 2x + 7 ஈக்குவல் டு என்ன வரும்? 2:1. அப்போ நமக்கு இப்படி ரேஷியோ ஈக்குவலாக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா, இடையெண்களுடைய பெருக்கல் பலன் கோடி எண்களின் பெருக்கல் பலனுக்கு ஈக்குவல். நடுவாண்ட இருக்கிறத பெருக்குனா ஓரத்தில் இருக்கிறது பெருக்கலுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஓரத்தில் இருக்கிறத 1 எடுத்து இந்த 5x + 7 பெருக்குனா 5x + 7, 2 எடுத்து பெருக்குனா 4x + 14. இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போடும்போது 5x, இந்த 4x + 4x இந்தாண்ட வந்தால் -4x. அப்போ 5xல் 4x போச்சுன்னா எக்ஸு. அதே மாதிரி 7 அந்த சைடு கொண்டு போயிருங்க, 14 - 7, அப்போ 7, எக்ஸ் ஈக்குவல் டு 7ன்னு கிடச்சி போயிடும். அப்போ ப்ரெசன்ட் தர் ஏஜ் என்னாகும்? இது 5xன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ 35, இங்கே போட்டோம்னா 14. அப்போ தேர்ஃபோர் ப்ரெசண்ட்டு அவங்களுடைய ஏஜ் 35, 14. 35ங்கிறது சீதாவுடைய ஏஜ், இது 14ங்கிறது சன்னுடைய ஏஜ். இப்போ இதை கழித்து போட்டால், அதாவது 14 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவன் பிறந்திருப்பான். அப்போ தேர்ஃபோர் சீதாவுடைய அவங்க சன் பிறக்கும்போது சீதாவுடைய ஏஜ் 35ல் 14 போச்சுன்னா 21. இப்படியும் போடலாம். அனதர் மெத்தடு பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள் 5:2. அப்போ 5வது டேபிள் இப்படியே எழுதிக்கிங்க, 2வது டேபிள் அப்படியே எழுதிக்கிங்க. இதில் ஒவ்வொன்றில் 7 கூட்டி பாருங்கள், எந்த இதில் 2:1 வருதுன்னு பாருங்கள். இங்கே 7 கூட்டினா இது 12, 9 வராது. அப்போ இதில் தான் கரெக்டாக வரும் பாருங்கள். இதோட 7 கூட்டினீங்கன்னா 42, இதோட 7 கூட்டினா 21. அப்போ இது தான் சூட்டபிள். அப்போ 35ல் 14 போச்சுன்னா 21. இது இன்னொரு மெத்தடில் டக்குன்னு போட்டுடலாம். புரிஞ்சுதுங்களா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அதாவது இது ஒன்றுமே இல்லை கண்ணு. இது ஃபஸ்ட்டு 5 டேபிள், இது அப்படியே 2 டேபிள், இதோட 7 years ஆஃப்டர் அப்படிங்கும்போது இந்த ரேஷியோ வரணும். இதோட 7 கூட்டி பாருங்கள், 12, இது 9, இது வராது. இதோட 7 17, இதோட 7 கூட்டினா 11, இதுவும் வராது. இது 22, இதோட 7 கூட்டினீங்கன்னா 13, இதுவும் வராது. இது 27, 15 வராது. 32, 17 வராது. இது மாதிரி கூட்டி கூட்டி பாருங்கள் 7 வருஷத்துக்கு அப்புறம். இது வேணால் கரெக்டாக பாருங்கள், இது 42, 21. அப்போ இது 2:1 ரேஷியோவில் இருக்குது. அப்போ இதுதான் சூட்டபிளான வயசு. அப்போ ப்ரெசண்ட் ஏஜ் 35, 14. அப்போ 14 சீதாவுடைய வயசு 35, மகனுடைய வயசு 14. அப்போ மகன் பிறக்கிறதும் போது சீதாவுடைய வயசு என்னென்னா இந்த 14 கழிச்சிருங்க. 35ல் 14 போச்சுன்னா 20. இது ப்ரெசண்ட் ஏஜ். அப்போ 14 வருஷத்துக்கு முன்னாடி பையன் பிறந்திருக்கான், அது 21. புரிஞ்சுதுங்களா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.